இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே காரசாரமான இட்லி பொடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துக்கலாம். வரமிளகா 15 வரமிளகா எடுத்து வச்சுருக்கோம். பூண்டு 15 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு உளுந்து வந்து பார்த்திங்கன்னா 1 கப்பு, நமக்கு இந்த கப்பு இருக்குது இல்லைங்களா, இதில் 1 கப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கோம். பொட்டுக்கடலை அதிலே வந்து 1 கப் எடுத்து வச்சுருக்கோம். பாசிப்பருப்பு அதே அளவு தான், அந்த இதில் 1 கப் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். கடலைப்பருப்பு அதில் 1 கப்பு. ஸோ உங்களுக்கு மல்லி மட்டும் அதில் 1/4 கப்பு, அது மட்டும் இல்லாமல் எள்ளு அதில் 1/4 கப்பு எடுத்து வச்சுருக்கோம். பெருங்காயம் உங்களுக்கு வந்து கட்டி பெருங்காயம், நீங்கள் வேணும்னா தூள் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பெரிய கட்டி, நார்மலான கட்டி வந்து உடச்சி எடுத்து வச்சுருக்கோம். கருவேப்பிலை ஒரு 3 கொத்து உருகி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ சட்டி நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாமே வந்து மிதமான சூட்டில் நம்ம வறுத்துக்கலாம். உளுந்தை நம்ம சேர்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸோ பொடிக்காக நம்ம எடுத்து வச்சிருந்த பொருள் எல்லாத்தையுமே வந்து மிதமான சூட்டில் வறுத்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நம்ம தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துருக்கோம். நீங்கள் எவ்வளோ அளவு சேர்க்குறீங்களோ அதை பொறுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ரொம்பவே வாசமான நல்ல ஸ்பைசியான இட்லி பொடி நமக்கு ரெடி ஆகிருச்சு. இப்போ உங்களுக்கு வந்து இது பார்க்கும்போது கலர் கம்மியாக இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கலர் வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் காஷ்மீரி மிளகாய் இந்த மாதிரி கலந்துக்கிட்டீங்க, இந்த மாதிரி அரைக்கும்போது நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.